நாதமணிகள் வைபவத்தில் நாம் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றோம். மகான்களுடைய வைபவத்தில் முடிவு என்பது கிடையவே கிடையாது. எவ்விதம் பகவத் விஷயத்தை நாம் எப்பொழுது அனுபவித்தாலும் அது அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம் என்று கொண்டாடத்தக்கதாய் விளங்குகிறதோ அதுபோன்று தானே பாகவதோத்தமர்கள் விஷயமும். ஜயந்தி தே சுகிருதினோ ரசசித்தா கவீஸ்வராக நாஸ்தி தேஷாம் யசக்காயே ஜரா மரணஜம் பயம் என்பதாக பர்த்ருஹரி என்னும் மகாகவி நீதி நூல் சாஸ்திரத்தில் கூறுவார். இத்தகையதொரு பெரியவர்களுடையதான யசக்காயா என்றால் அவர்கள் செய்த சாதனைகள், அவர்களுடைய அருளி செயல்கள், நல் உபதேசங்கள், அதன் மூலமாக என்றுமே நம்மிடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகான்கள் மறைந்தார்கள் என்பதே கிடையாது. ஏன்? நம்மில் ஒருவர் உண்மையிலேயே மிகுந்த முயற்சி எடுத்து நாதமணிகள் மீது பக்தி கொண்டு அந்த நாதமணிகள் உபதேசித்த யோக ரகசியத்தின் மர்மத்தை நல்ல விதமாக அறிந்திருந்து அவரை மனமுருகி பிரார்த்தித்தால் எவ்விதம் நாதமணிகளுக்கு நம்மாழ்வார் தான் பிரத்யட்சமாக தோன்றி அனுகிரகம் செய்தாரோ அதுபோன்று செய்யலாமே. இது இயலாது என்பது இல்லை. ஆகையால் மகான்களுடைய வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் என்று சொல்லுவது எம்பெருமான் தான் அவதாரங்களை எடுப்பதை போன்றுத்தான். ஏனென்றால் இவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நித்திய சூரியனுடைய அவதாரங்கள் என்பதாகத்தான் குரு பரம்பரை காண்பிக்கிறது. ஆழ்வாருடைய சரித்திரங்களை பார்த்தாலும் சரி, ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய சரித்திரங்களை பார்த்தாலும் சரி, தற்பொழுது நாதமணிகள் என்பவர் கஜானனருடைய அம்சம் என்பதாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் பகவான் ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், வராகன் என்ற அவதாரங்கள் எடுத்தானே, அந்த அவதாரங்கள் முடிந்துவிட்டனவே, அந்த பரமாத்மாவை காணோம் என்றால் ஒவ்வொரு கால விசேஷத்தில் ஒவ்வொரு தத்துவத்தை காண்பிப்பதற்காக எடுக்கப்பட்டவை. அந்த காரியம் முடிந்தது, அதன் பின்னர் அவனுடைய திருமேனி மறைந்து விட்டது. அதுபோன்று தான் மகான்களுடைய அவதாரங்களும் மகான்களுடைய பிரபாவங்களும் அப்படித்தான். அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சமயம் நாதமணிகள் எங்கோ வெளியில் சென்றிருந்தார். சற்று நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்த பொழுது அந்த இல்லத்தில் இருந்த பெண்கள், இவருடைய மனைவி மற்றும் உள்ளவர்கள், சுவாமி உம்மை தேடிக்கொண்டு ஒரு வில்லி, அவருடைய மனைவி, மற்றொரு ஒரு பிள்ளை, ஒரு குரங்கு வந்தார்கள் என்றார். என்னது ஒரு வில்லி, ஒரு குரங்கு? யார் வந்தார்? எங்கே வந்தார்கள்? வில்லி என்றால் வேடுவன். யாரோ ஒரு வேடுவன், அவருடைய மனைவி, கூட ஒருவன், ஒரு குரங்கு. நாதமணிகள் இருக்கிறார்களா? இதுதான் நாதமணிகளுடையதான இடமா? இதுதான் நாதமணிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய இல்லமா? அவரை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், அவரை பார்க்க வேண்டும் என்னும் ஆவலுடன் வந்திருக்கிறோம் என்று கேட்டார்கள். தாங்கள் எங்கோ வெளியே சென்றிருக்கிறீர்கள், சற்று நேரத்தில் திரும்பி வந்து விடுவீர்கள் என்பதாக அவர்களிடத்தில் தெரிவித்தோம். நாதமணிகள் ஆச்சரியப்பட்டார். யார் யார் வந்தார்கள்? ஒரு வேடுவன். சுவாமி, அந்த வேடுவனை பார்ப்பதற்கு எப்படி இருந்தான் தெரியுமா? நன்கு ஆஜான் பாகுவனாக, பார்த்தால் வேடுவ குலத்தில் பிறந்ததாகவே தெரியவில்லை. ஒரு தெய்வாம்சத்துடன் நல்ல ஆஜானு பகவானாக, பாகு உடையவனாக, உருண்டு திரண்டு பருத்த தென்தோள் வலிமை உடையவனாக இருந்தான். அவன் அருகே ஒரு பெண் பிள்ளை, அவனுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வேடுவனை போலவே மற்றொருத்தரம் இருந்தான், ஒரு குரங்கு வேறு. யாரது? யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? நாதமணி யோசித்தார். அடடா, நான் இழந்தேனே, பெரும் பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே. அக்ரதஃ பிரயயோ ராமஹா சீதா மத்யே சுமத்யமா பிருஷ்டதஸ்ச தனுஷ்பாணிஹ லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. வால்மீகி ராமாயணத்தில் அத்தியாச்சரியமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தின் அர்த்த விஞ்ஞானத்தை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய மாதுலர் என்றால் தாய்மாமன்,
தாய்மாமனான அப்புள்ளார் வெகு அழகாக நமக்கு விளக்குகின்றார். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரகசியத்ரயசாரம் என்னும் நூலில் இந்த ஸ்லோகத்தின் உட்பொருளை தனக்கு தன் மாதுலர் மாமாவான அப்புள்ளார் எவ்விதம் உபதேசம் செய்தருளினார் என்பதை காண்பிக்கிறார். ஜீவர்களாகிய நாம் பரமாத்மாவிற்கு என்றும் அடிமைப்பட்டவர்கள். இந்த பரமாத்ம தத்துவத்தை அறிவதற்கு சுலபமான வழி என்ன என்றால், முதலில் ஓம்காரம் என்னும் உன்னதமான அந்த அக்ஷர பிரம்மத்தை அறிய வேண்டும். வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் வேதத்தை முடிக்கும் பொழுதும் அரிஹி ஓம் அரிஹி ஓம் என்று சொல்லித்தான் பெரியோர்கள் ஆரம்பித்து முடிப்பார்கள். என்று இந்த பிரணவத்திற்குள்ளே, ஓம்காரத்திற்கு பிரணவம் என்று பெயர், இந்த பிரணவத்திற்குள்ளேதான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. இதற்குள்ளேயே அனைத்தும் பொதிந்திருக்கின்றன. அப்ப வேதம் சப்த காண்டம், 7 காண்டங்களை உடைய வேதம் பிரணவத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. பிரணவத்தில் முதல் எழுத்து அகாரம், இரண்டாவது எழுத்து உ என்னும் எழுத்து, மூன்றாவது எழுத்து மா என்னும் எழுத்து. இவைகள் மந்திரங்களாகையால் இதை தவிர்த்து அதிகமாக அடியேனால் விவரிக்க முடியாது. ஏனென்றால் அடியோங்களுடைய ஆச்சாரியருடைய நியமனம் மந்திரங்களை எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி விடக்கூடாது. அவற்றின் சீர்மையை உணர்ந்து நாம் காப்பாற்றி வைக்க வேண்டும் என்பதாக அடியோங்களுடைய ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதை அடியொற்றி இப்பொழுது இதற்கு மேலே அடியன் ஒரு பொழுதும் விவரிக்க மாட்டேன். அகாரம், உகாரம், மகாரம் 3 எழுத்து. இதில் ஆ என்னும் எழுத்து யாரை காண்பிக்கிறது? சர்வேஸ்வரனான பரமாத்மா. அக்ஷரானாம் அகாரோஸ்மி என்று கீதையில் கண்ணன் சொல்லும் பொழுது நான் எழுத்துக்களில் ஆ என்னும் எழுத்தாக விளங்குகிறேன். ஆகையால் ஆ. அடுத்தது உ என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சொல். ஆகையால் தான் நாம் கடிதங்கள் எழுதும் பொழுது, தற்காலத்தில் அப்படி ஒரு எழுத்து பழக்கமே ஒழிந்து விட்டது. இருந்தாலும் சற்று முன்பு வரையிலும் 20-25 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் கடிதங்கள் எழுதும் பொழுது அந்த கடிதத்தின் மேல்புறத்தில் உ என்று ஒரு குறியிட்டு எழுத ஆரம்பிப்பார்கள் அல்லவா? உ என்பது யாரை குறிக்கிறது? உகாரம் என்பது மகாலட்சுமி வாச்சகமான சப்தம். ஏனென்றால் சம்ஸ்கிருதத்தில் அல்லது கிரந்தத்தில் எழுதும் பொழுது அதனை ஸ்ரீஹி என்று குறிப்போம். ஆனால் தமிழில் ஸ்ரீஹி என்னும் எழுத்து இல்லாததினாலே அந்த மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய உ என்னும் எழுத்தை எழுதிவிட்டுத்தான் மேற்கொண்டு கடிதம் எழுதுவது அல்லது எதையும் எழுதுவது என்பது ஒரு வழக்கம். எனவே அகாரம் பகவான், அதற்கு அடுத்ததாக உ என்னும் அந்த எழுத்து மகாலட்சுமி தாயாரை காண்பிக்கக்கூடியது. அடுத்தது மா என்னும் எழுத்து. மா என்பது ஜீவர்களாகிய நம்மை குறிக்கும். சம்ஸ்கிருதத்தில் கவர்கம் காக கா சவர்க்கம் டாடா டாடானா, தவர்க்கம் தாத்தா தாதானா, பவர்க்கம் பாப்பா பாபா மா, கவர்க சவர்க டவர்க தவர்க பவர்க கா ச ட த ப 5. இதில் கவர்க்கத்தில் 5 எழுத்து, சவர்க்கத்தில் 5 எழுத்து, டவர்க்கத்தில் 5 எழுத்து, தவர்க்கத்தில் 5 எழுத்து, பவர்க்கத்தில் 5 எழுத்து. 5வது எழுத்தில் பாப்பா பாபா மா. மா என்பது 5வது எழுத்து அல்லவா? 5 5 5 5 5 25. 25வது எழுத்து மா என்னும் எழுத்து. தத்துவங்களை பெரியோர்கள் ஒரு கிரமத்தில் காண்பிக்கிறார்கள், ஒரு வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தத்துவத்தில். அந்த தத்துவத்தை வரிசைப்படுத்தி வைக்கும் பொழுது 25வது தத்துவம் ஜீவாத்மா என்னும் தத்துவம். அந்த 25வது தத்துவமான ஜீவனை குறிக்கக்கூடிய எண் எழுத்து மா என்னும் எழுத்து. இப்பொழுது அகாரம் பகவான், உகாரம் மகாலட்சுமி, மா என்பது ஜீவன். அந்த ஜீவன் ஸ்தானத்தில் யார் இருக்கிறார்? தண்டகாரண்யத்தில் ராமன், சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணன் இவர்கள் மூவரும் தண்டகாரண்யத்திற்குள்ளே நுழைந்த பொழுது அதனை வால்மீகி வர்ணிக்கின்றார். அக்ரத பிரயோ ராமஹா, அகாரணான ராமன், சீதா மத்தியே சுமத்தியமா, சுமத்தியமா இஸ் பிளஸ் உ, சுமத்தியமா. அடுத்தது மெல்லிய இடையுடையவளான சீதை, பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாம, அனுஜகாம ம என்னும் எழுத்துக்குரிய ஜீவலட்சணமான லக்ஷ்மணன். அப்பொழுது முன்னாடி ராமன், அடுத்தது சீதாதேவி, அதற்கு அடுத்தது லக்ஷ்மணன் என்று இவர்கள் மூவரும் நடந்து செல்வதை சேவித்தால் உண்மையில்
ஓங்காரத்தின் உட்பொருள் நமக்கு விளக்கப்படுகின்றது. இதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் மாமாவான அப்புள்ளார் பிரணவத்தின் அர்த்த விசேஷமாக எடுத்து காண்பிக்கிறார். தற்பொழுது இது போன்றே வந்து சென்றவர்கள் சாட்சாத் பெருமானும் பிராட்டியும் தான் இதை உணர்ந்தார். சக்கரவர்த்தி திருமகன் தான் தன்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார் என்பதை நாதமணிகள் உணர்ந்தார். ஏனென்றால் இதற்கு அடுத்ததாக நாதமணிகளுக்கு மற்றொரு விஷயமும் கிடைத்திருக்கிறது. என்னது? உடன் ஒரு குரங்கும் வந்தது. ஒரு குரங்கும் உடன் வந்தது. வேறு யாராக இருக்க முடியும்? சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி தானே. என்ன, என்னை தேடி ராமன் வந்தானா? என்னை தேடி ராமன் வந்தானா? ஆஹா, அந்த பெருமானை நான் சேவிக்காமல் போனேனே, அப்பெருமானை விரைந்து சென்று சேவிக்க வேண்டாமா என்று நினைத்துக் கொண்டு வீதியேற நாதமணிகள் செல்ல ஆரம்பித்தார். அங்கே வருபவர்கள் போவர்களை எல்லாம் பார்த்து கொண்டே இந்த வழியாக ஒரு வேடன், ஒரு வேடு வச்சு ஒரு குரங்கு சென்றதை பார்த்தீர்களா? நீங்கள் பார்த்தீர்களா? ஆவல் பொங்க உந்தி தள்ள அப்படியே அவர்களை பார்த்து கேட்க அவர்கள் ஆம் சுவாமி, நாங்கள் பார்த்தோம், இதோ இந்த வழியாகத்தான் சென்றார்கள், இந்த வழியாகத்தான் சென்றார்கள் என்று நாதவர்களுக்கு வழிகாட்டினார்கள். இவரை அழைத்துச் செல்வதற்காக எம்பெருமான் வந்திருக்கிறார். மகான்கள் மீது தான் அந்த பகவானுக்கு எத்தனை பரிவு பார்த்தீர்களா? எவ்வளவோ முயற்சித்தால் நம்மை போன்றவர்களுக்கு கடைசி காலத்தில் எம்பெருமானுடைய நினைவு வருவது எவ்வளவு கடினம். ஆனால் இதை போன்ற யோகிராஜர்களை, மகான்களை, ஞான புருஷர்களை எல்லாம் பரமாத்மா தான் நினைவு வைத்துக் கொண்டு அவர்களை பார்ப்பதற்கு வருகிறான். எவ்விதம் அம்புப்படுக்கையில் விழுந்து கிடந்த பீஷ்மாச்சாரியரை அனுகிரகம் செய்வதற்காக கண்ணன் தானே நேரில் வந்தானோ, நேரடியாக அந்த பரம்பொருளை சேவித்துக் கொண்டே சொந்த சுவாசம் உபாரமது என்று பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய தேகத்தை விடுத்தாரோ, ஆத்மாவை விடுத்தாரோ, அதுபோன்று தற்பொழுது நாதமணிகளுக்கு அனுகிரகம் செய்வதற்காக பெருமாள் தானே வந்திருக்கிறான். அவனை தேடிச் செல்கிறார். ஆனால் இவனுடைய விளையாட்டை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? இவரை தவிர்த்த மற்றவர்கள் எல்லார் கண்களுக்கும் அவன் காட்சி அளித்திருக்கிறான். என்ன தெரியுமா? இந்த நாதமுனிகளை அவர்கள் இதுவரையிலும் தரிசித்ததனுடைய பாக்கியம் அவர்களுக்கு பகவத் தரிசனம் கிடைத்திருக்கிறது. வால்மீகி மகரிஷி பேசுவார், ஐயா, ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் ராமனை ஒரு முறையாவது தரிசித்திருக்க வேண்டும், அல்லது ராமனால் இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று, இவன் ராமனை பார்த்திருக்க வேண்டும், அல்லது ராமன் இவனை பார்த்திருக்க வேண்டும். இப்படி இல்லாதவன் பிறந்து என்ன பிரயோஜனம்? அதுபோன்று அந்த ஊரில் உள்ளவர்கள் நாதமணிகளை அறிந்திருக்கவில்லை. ஆனால் நாதமணிகளுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு பகவத் தரிசனம் கிடைத்திருக்கிறது. எம்பெருமான் அவர்களை குளிர பார்த்திருக்கிறான். இப்படி தேடி தேடி சென்ற நாதமணிகள் கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலும் சென்று மூர்ச்சையடைந்து மோகத்தை அடைந்து அந்த பரம்பொருளையே தியானித்துக் கொண்டு அங்கேயே பரமபரித்தார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஸ்ரீமன் நாதமணிகள் எம்பெருமானை தியானித்துக் கொண்டு பரமபரித்தார். மேலும் இந்த சரித்திரத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.